டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்குறோம், இந்த கேரியர் கைடன்ஸில் வேலைக்கு போகிறது நல்லதா, இல்லை தொழில் செய்கிறது நல்லதா, பிஸ்னஸ் செய்கிறது நல்லதா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கணும். அதில் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்க்குறது வந்து வேலைக்கு செல்வது, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு செய்கிறது, ஒரு ஆஃபீஸ்க்கு வேலை செய்கிறது, எதுக்கு அந்த மாதிரி அரசு அலுவலகங்களில் வேலை செய்கிறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கு நம்ம செல்வதனால என்ன பலன், என்ன பலவீனம் இருக்குது அப்படின்னு. அதாவது வேலைக்கு செய்கிறதுன்றது வந்து, நம்ம வேலைக்கு செல்கிறதுன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட அதிகாரிக்கோ இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கோ நம்ம வந்து அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்கிறது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வேலை செய்ய முடியாது, நம்ம டயத்துக்கு நம்ம போக முடியாது, நம்ம வருமானத்தை நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பெருக்கிக்க முடியாது. அதாவது சூழ்நிலைக்கேற்ற உடல் உழைப்பு இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு வந்து குறைந்த வருமானமும் இருக்க வாய்ப்பு இருக்குது நிறையா. நம்ம வந்து வருமானத்தை பெருக்க முடியாது. அது வந்து வேலைக்கு வைக்கக்கூடிய அதிகாரியோ இல்லை வேலைக்கு வைக்கக்கூடிய முதலாளியோ பொறுத்து, கம்பெனியை பொறுத்து தான் நம்ம செய்ய முடியும். அதில் வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி வந்து ஓரளவுக்கு தான் நம்ம வந்து அதில் நம்ம பயன்படுத்த முடியும். அதே மாதிரி நம்ம வந்து தொடர் வேலைவாய்ப்பின்மை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திறமையை வெளிப்படுத்துறதுல வந்து நம்மளுக்கு நிறையா இடர்பாடுகள் இருக்குது. அதே மாதிரி எதிர்கால வளர்ச்சி வந்து தடைபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க திடீர்னு அவங்க நினைக்கிறத செய்வாங்க, அதை வேலைக்கு நம்ம வச்சுக்க மாட்டாங்கன்ற ஒரு நிரந்தரமான ஒரு இது இல்லை அங்கே வந்து. ஏன்னா வந்து நம்ம வேலைவாய்ப்பு எப்போனாலும் போகலான்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். பல காரணிகள் அதுக்கு வந்து துணை போகும். இது வந்து வேலைக்கு போகிறோம். ஆனால் வந்து வேலைக்கு போகிறதுல வந்து நல்லது என்ன அப்படின்னா, அதாவது ரெகுலராக வருமானம் வரும் அப்படின்றது ஒன்று, முதலீடு பண்ண வேண்டான்றது ஒன்று, அவ்வளோதான். மற்றபடி இது வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வேலைக்கு போகிறதுன்றது வந்து நம்ம வாழ்க்கையில் பெரிய லட்சியங்கள் அடைய முடியாதுன்றது ஒரு விஷயம் அதில் இருக்குது.